கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மளோட கூட பேசுகிறதான இந்த மதிய வேளையில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு முதலாவது சின்ன ஜெபம் பண்ணிடலாம். ஆரம்ப ஜெபம். நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மதிய வேளையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை தொடப்புகிறதுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனை தேடுகிறதோடு மாத்திரம் அல்ல, வேதத்தில் உள்ள ரகசியங்களை தேட ஆவியானவரோட உதவியை அவர்கள் நாட கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படியே செய்வீர்னு விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு இதயத்தையும் விடுதலையாக்குங்க, ஆயத்தப்படுத்துங்க. அவங்க எல்லா விஷயத்தையும் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாற்றுங்க. இருதயத்தை திறந்து வசனங்களை எழுதுகிறவர்களாய் மாற்றுங்க. ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிற ஜீவனே, ஆமென். தேவன் நம்மளோட கூட பேசுகிற வார்த்தை இந்த மதிய வேளையில 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை. இது ஏற்கனவே நீங்கள் வாசிச்சிருப்பீங்க தேவஜனமே. அநேக முறை வாசித்த வசனமாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தாவீது ராஜா வயது சென்றவராக இருந்தபோது அவருக்கு அப்புறம் யார் ராஜாவாகணுங்கிற சூழ்நிலை வரும்னு தெரியும் போது அவசரப்பட்டு ஒருத்தர், அவரோட பேர் ஆகித்தின் குமாரனாகிய அதோனியாங்கிறவர், அவருக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க, அப்புறம் சகோதரர்கள்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, பெரிய விருந்து வைக்கிறாரு. அது எந்த இடத்துல விருந்து வைக்கிறாருன்னு அக்யூரேட்டாக அது வேதத்தில் இடம் பெற்றிருக்கு. நீங்கள் வாசித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல அநேக ஆட்களுக்கு கூப்பிட்டு விருந்தை ஆயத்தப்படுத்தின அவரு சிலரை ஒதுக்கிட்டார். யாருன்னா, தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கல. ஏன்னா இவங்க 4 பேத்த அவனுக்கு கூப்பிடணும்னு தோணலை. மித்தவங்களை மட்டும் கூப்பிட்டு அவனுக்கு ஏற்றவங்களா இருக்கிறவங்க ஊழியக்காரர்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கான விருந்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானுக்கு பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமா உணர்த்திருப்பாரு. அதனாலதான் அவர் போய் என்ன சொல்றாரு, சாலமோனின் தாயாகிய பத்சேபாலை பார்த்து, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாம ஆகித்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கலையா, அவர் விருந்து பண்ணிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் நீ கேள்விப்படலையான்னு சொல்லி கேட்டுட்டு, இது என்ன ஆகும் பின்னாடினா, உன்னோட பிராணியும் உன்னோட மகனான சாலமோனோட பிராணனையும் தப்பி வைக்கும்படி இப்ப நான் சொல்றத நீ கேளு, நீ வா என்னோட, நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன்னு கூப்பிடுறாரு. அப்ப சொல்லும் போதுதான் தாவீது ராஜாட்ட போய் சாலமோனுக்கு ராஜ்யபாரம் கிடைக்கிறதுக்கு அவங்க பேசுறாங்க. அதுக்கப்புறம் தாவீது ராஜா சாலமோனை ராஜாவாக்குறாரு. இதுதான் அங்க நடக்க போற விஷயம். ஆனா இதுல நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியான மூலமா உணர்த்துறது என்னன்னா, தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானியும், அதாவது தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளாகிய நம்ம எல்லாரையும், அது இல்லாம பெனாயா மாதிரி இருக்கிறவங்களையும், அதே மாதிரி தாவீது ராஜா கூட இருக்கிற பராக்கிரமசாலிகள் இருக்காங்க பாருங்க, அவங்களையும், அப்புறம் அவனுடைய சொந்த சகோதரனான சாலமோனையும், இவங்களெல்லாம் அவன் ஒதுக்குனதுக்கு காரணம், அவன் இவங்களோட சேர்றதுக்கு அவனோட மனசு ஒத்து வரல. ஏன்னா இவங்கெல்லாம் நம்ம ராஜ்யபாரம் பண்றதை விரும்ப மாட்டாங்கன்னு அவன் முன்னாடியே தெரிஞ்சிருக்கான். ஆனா நமக்கு ஆவியான உணர்த்துறது, நம்ம தீர்க்கதரிசியான நாத்தானை போலையோ, இல்ல பெனாயாவை போலவோ, இல்ல சாலமோன்கிட்ட இருக்கிற பராக்கிரமசாலிகளை போல, இல்ல சகோதரனா இருக்கிற சாலமோனை போலவோ நம்ம இருக்கிறோம்னா, நம்மள தேவையில்லாத விருந்துல தேவன் கலந்துக்க வைக்க மாட்டாரு. அந்த விருந்துங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் ராஜாவாகிறதுக்காக அதோனியா வச்சது. ஆனா இதுல நம்ம பரிசுத்த ஆவியானவர் சொல்றது, நமக்கு தேவன் பரலோகத்துல நமக்கான விருந்து வச்சிருக்கிறாரு. இப்ப நம்ம திருவிருந்துங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். அது அவரோட உடன்படிக்கை. அவரு மத்திய ஆகாயத்துல வரும் மட்டும் அதை நம்ம என்ன பண்ணோம், பின்பற்றணும். ஏன்னா தேவன் அதை பின்பற்ற சொல்லியிருக்காரு, நம்ம அதை பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம பரலோகத்துக்கு போனோம்னா நமக்கு அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற விருந்துல நம்ம இடம்பெறணும்னு தான் பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா, அந்த நல்ல விருந்துல கலந்துக்க கூடாதபடி சில பேத்த பேசி விருந்துக்கு அழைக்கிற மாதிரி தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஆனா தீர்க்கதரிசியாக நாத்தான், பெனாயா, பராக்கிரமசாலி, சகோதரனாகிய சாலமோன் இவங்கெல்லாம் போகாத காரணம், இவங்கெல்லாம் தேவனுடைய பரிசுத்தமான பரலோகத்துல எடுத்துக்க போற விருந்து தான் அவங்களுக்கு நிரந்தரமான விருந்துன்னு அறிஞ்சிருக்காங்க. அதனாலதான் அது அவங்களுக்கு நிரந்தரமா இருந்துச்சு. அதே போல அவர் விருந்து தான் வைக்க ஒழிஞ்சு கடைசியா சாலமோன் தான் ராஜாவானாரு. அவர் ஓடி போய் தான் உயிரை காப்பாத்திக்கிற சூழ்நிலை, ஒளிஞ்சுக்கிற சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கு காரணம், அவரு தேவனோட சத்தத்தை கேட்காம அவரோட சுய சிந்தனைக்கு அவர் மற்றவங்க
நமக்கு ஒருத்தவங்க சில பேர் இருக்காங்க, சொல்லி கொடுப்பாங்க. அந்த சொல்லி கொடுக்குறவங்களோட வார்த்தையை கேட்டு அதோனி அந்த முடிவெடுத்தார். ஆனால் உண்மையா தேவனோட வார்த்தைக்கும் தேவனோட பிள்ளைகளோட வார்த்தைக்கும் தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கட்டுப்படுற விசுவாசியாக இருக்கட்டும், இல்லை தேவ பிள்ளையாக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் நிரந்தரமான ஒரு விருந்துனா அது பரலோகத்தில் தான். அந்த விருந்துக்காக நம்ம வாஞ்சிப்போம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. தேவன் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்காரு. ஆமாம் தேவச்சனமே, நம்ம எப்படா வருவோன்னு மத்திய ஆகாயத்தில் நம்மளை எடுத்துக்கொள்ள அவர் ஆவலாக காத்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளை கூட்டிகிட்டு போய் நமக்கான விருந்தை ஆயத்தம் பண்ணுவார். நம்ம விருந்தை நம்ம சந்தோஷமாக எடுத்துக்க போகிறோம். ஏன்னா ஒரு தகப்பன் நிச்சயமா நல்ல நம்ம மாம்ச பிரகாரமானவங்களே நல்ல ஈவுகளை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப, இந்த உலகத்தையே படைச்ச சர்வ லோகத்துக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனான நம்ம ஏசப்பா, நம்ம திரியேகநாதர் நிச்சயமா நமக்கு அருமையான விருந்தை ரெடி பண்ணி பரலோகத்தில் வச்சிருப்பாரு. அந்த விருந்து நம்ம இருதயத்தில் இருக்கும்போது இந்த உலக பிரகாரமான எந்த விருந்துலையும் நம்ம அதில் நாட்டை செலுத்த வேணாம். தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு விரோதமான ஏதாவது ஒரு விருந்து எங்கேயாவது நடக்குதுன்னா தயவு செய்து அதில் கலந்துக்காதீங்க. அதை தேவனே உங்களை விட்டு விலக்கிடுவார். ஆனால் உங்களுக்கான விருந்து பரலோகத்தில் தகப்பன் மத்தியில், நமக்கு திரியேகநாதர் மத்தியில் நமக்கு நடக்கும். அதை மாத்திரம் நம்ம இருதயத்தில் நினச்சிட்டு இருப்போம். அதுக்கு மட்டும் ஆயத்தப்படுவோம். இதை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய திருவிருந்தை இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் பரலோகத்துக்கு வந்து எடுத்துக்கொள்ள போகிற அந்த விருந்து தான் எங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய விருந்து. வேற தேவனுக்கு விரோதமான எந்த காரியமான விருந்தாக இருந்தாலும் நாங்கள் அதில் கலந்து கொள்ளாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராகன்னு வேண்டிக்கோங்க. அவரோட ரத்த கோட்டைக்குள்ளே மறைச்சி பாதுகாக்கும்படி வேண்டிக்கோங்க. அவர் இந்த மதிய வேலையில் அதை செய்ய வல்லமை உள்ளவராக சொல்கிறாரு. யாருக்காவது இந்த ஜெபம் தேவைப்பட்டுச்சுன்னா உடனே பண்ணுங்க. தேவனே, நான் இந்த இடத்துக்கு போகலாமான்னு இருந்தேன், இந்த விருந்தில் கலந்துக்கலாமான்னு இருந்தேன், நீங்கள் இந்த வார்த்தையை கொடுத்ததுக்கு நன்றி. உங்களுக்கு சித்தமான இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போங்க. உங்களுக்கு சித்தம்னா மட்டும் என்னை அந்த இடத்துக்கு விடுங்க, இல்லைன்னா என்னை அனுப்ப வேண்டான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் உங்களோட கூட வருவார், ஆசீர்வதிப்பார். சரி, இறுதி ஜெபம் பண்ணலாம். தேவ பிள்ளைகளே, நல்ல பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிற ராஜா. ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான மதிய வேளையில் கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 1:10 சொல்லப்பட்டது போல நாங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசியைப் போலவோ அல்லது பராக்கிரமசாலிகளைப் போலவோ நாங்கள் எந்த விதத்தில் அழைக்கப்பட்டிருக்கோமோ அந்த அழைப்பில் இருந்து உம்முடைய விருந்தில் கலந்து கொள்ள கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துங்க. என்றென்றைக்கும் உம்மோடு கூட இருக்கிற வாழ்க்கை தான் எங்களுக்கு நித்திய காலமும் நிலைக்கணும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அதை அப்படியே செய்வீங்க நம்புகிறோம். கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளும் தேவனுடைய ராஜ்யத்தையே இருதயத்தில் நினச்சிட்டு இருக்க உதவி செய்யுங்க. பரலோகத்தில் தான் வாழப்போகிற வாழ்க்கையை பற்றி நினைக்க பண்ணுங்க. அங்கே இருக்கிற விருந்த மாத்திரம் நினைக்க பண்ணுங்க. இங்கே இருக்கிற எதுவும் நிரந்தரமானது இல்லைன்னு தேவ பிள்ளைகளுக்கு உணர பண்ணுங்க. அப்படியே செய்வீங்க நான் நம்புகிறேன். ஜெபிக்கிற ஒவ்வொருவரோட ஜெபத்தை கேளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மீண்டும் சந்திப்போம் தேவ பிள்ளைகளே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென்.